ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ராமநவமியோட சிறப்புகளையும் விரத முறை அப்புறம் நெய்வேத்தியம் என்னென்ன வைக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராமநவமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள். இதில் விரதம் இருந்து நம்ம வழிபட்டால் நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்புறமா கணவன் மனைவி சண்டை போட்டு பிரச்சனையில் இருக்கவங்க ஒன்று சேருவாங்க. எல்லா விதத்துலேயும் துன்பம்லாம் நீங்கி அனைத்து விஷயத்துலையுமே நமக்கு வெற்றி கிடைக்கும். இது நாளைய நாள் இந்த ராமநவமி வருது. முடிஞ்சவங்க விரதம் இருந்து வழிபடுங்க. இப்போ மகாவிஷ்ணுவோட அவதாரத்திலேயே ராமர் அவதாரம் தான் ரொம்ப புனிதம் வாய்ந்தது, ரொம்ப சிறப்பு வாய்ந்ததும் கூட. இது மாதம் வளர்பிறை நவமியில் அவதரித்தனால தான் நம்ம ஸ்ரீராம நவமியாக கொண்டாடிட்டு இருக்கோம். இது எப்படி விரதம் இருக்குன்னா, காலையிலே வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சாமி அறையில் போய் ராமரோட படம், பட்டாபிஷேக படம் மாதிரி தான் ரொம்பவே விசேஷம். அதுக்கு நல்ல துளசி மாலை போட்டு வெத்தலை பாக்கு பூ பழம்லாம் வச்சு மனதார சாமியை கும்பிட்டு விரதத்தை ஆரம்பித்து அந்த நாள் முழுதும் விரதம் இருந்துட்டு, முடியாதவங்க ஏதாவது பால் பழம் இல்லை லைட்டாக சாப்பிட்டுக்கலாம். இருந்துட்டு ஈவினிங்காக நம்ம மறுபடி பூஜை பண்ணி இந்த விரதத்தை முடிச்சுக்கலாம். அன்றைக்கி ராமர் கோயிலுக்கு இல்லைன்னா விஷ்ணு கோயிலுக்கு போகிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். போய் துளசி மாலையில் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். இந்த நாளையில் ராமாயணம் படிக்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. கண்டிப்பாக ராமாயணம் படித்தா நம்ம துன்பமெல்லாம் போகும். அதே மாதிரி ராமாயணம் ஃபுல்லாக படிக்க முடியாதவங்க சுந்தரகாண்டமாவது படிக்கணும். சுந்தரகாண்டத்தோடு சேர்ந்து பட்டாபிஷேக பகுதியையும் சேர்த்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி நம்ம படிக்கிறதுனால நம்மளோட துன்பம் எல்லாம் நீங்கி அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதுவும் முடியாதவங்க யார் சொல்கிறதையாவது கேட்கலாம். ராமாயணம் படிக்க முடியாதவங்க யாராவது சொல்கிற அந்த கதையாவது கேட்டுட்டு இருக்கலாம். அப்புறமா ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க. இதுவரை எழுதுகிறேன், இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன்னா ராமநவமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த நாளில் நம்ம ஸ்ரீராம ஜெயம் எழுத ராமரை வழிபடும் போது ராமரோட சேர்ந்து ராம பக்தனான அனுமனோட இதுவும் நமக்கு கிடைக்கும், ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஏன்னா ராமரை வழிபட்டாலே அந்த இடத்துல ஹனுமன் கண்டிப்பாக இருப்பாங்க, ராம கதை கேட்குற இடத்துல. அதனால் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இதுக்கு நெய்வேத்தியமாக என்ன வைக்கலான்னா, பால் பாயாசம் ரொம்பவே சிறப்பு. அப்புறம் பானகம், ராமருக்கு ரொம்ப பிடிச்ச பானகம் பண்ணலாம், வடப்பருப்பு பண்ணி வைக்கலாம், நீர் மோர் பண்ணி வைக்கலாம். இதுவெல்லாம் ரொம்பவே சிறப்பான பிரசாதங்கள். எதுவுமே முடியலன்னா வெறும் நீர் மோராவது பண்ணி வைங்க, இல்லைன்னா பானகம் மட்டும் பண்ணுங்கள். சர்க்கரை பொங்கல் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி வச்சு நல்லா சுவாமியை கும்பிட்டுட்டு விரதம் இருந்து ஈவினிங்காக அந்த விரதத்தை முடிச்சுக்கலாம். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த வழிபாடை நீங்களும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.